இன்னும் 3 நாள் இருக்குது. ஓசி சோறுக்கு ஊரே திரண்டு வந்துட்டானுங்க. திமுகலம் நீ என்ன பண்ற? நம்ம குடோன்ல பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நம்ம பண்ணை வீட்டுல வச்சு. சரி வாஜர. பேயே திமுகலம் பண்ணை வீட்டுல வைக்கிற பருத்தி முட்டை எடுத்துட்டு போய் நீ தென்னந்தோப்புல வச்சிரு. சரிங்க வாஜர. மண்ட கசாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி முட்டை எடுத்துட்டு வந்து மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிரு. கிளம்பு சார். இதுக்கு பருத்தி முட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. இருக்கலாம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பசங்களாம் சேர்ந்து பிரியாணி பண்ண போகிறாங்க. அது உண்மையிலே ஒரு பிரியாணி தானா, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்லை அடுத்து ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது? நல்லா அள்ளி விட என் டொமோட்டோ சாச்சு வர அப்படி போ. அப்படி எருமை முருகேஷா? எருமையா? அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா? பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. காலங்காத்தாலே எத்தனை தடவை திட்டாலும் சூடு சொல்றாங்க. ஒரு பொறிக்கை தேடி இன்னொரு பொறிக்கை வந்திருக்குது. 2 பொறிக்கைங்களும் சேர்ந்து எங்க போய் பொறுக்க போகுதுங்களோ தெரியல. அதை நீங்க தான் சொல்லணும். வந்துருது உங்க ஃப்ரெண்ட். இப்ப நான் ஓடி வந்தேன்னா ஹெலிகாப்டர்ல இருந்து இறக்கி விட்ட உடனே ஒரு சிங்கம் என்ன துரத்த ஆரம்பிச்சிருச்சு. உடனே எங்க அம்மா குத்தமிச்சு சாம்பார் சாதத்தை போட்ட உடனே சிங்கம் சமாதானமா போயிடுச்சு. நீங்க நினைக்கலாம் சாம்பார் சாதத்தை போட்டதுக்கா சிங்கம் சமாதானம் ஆயிடுச்சுன்னு. பிகாஸ் சாம்பார் எங்க அம்மா வச்சது. கண்டிப்பா அந்த நேரத்துக்கெல்லாம் அந்த சிங்கம் செத்து போயிட்டு இருக்கோம். வாங்க போவோம். நான் இப்ப வந்திருக்கிற காட்டுல மனிதர்கள் காலடி தடமே பட்டது கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஷூ போட்டு வந்துருவாங்க. வாங்க போவோம். எனக்கு இப்போ ரொம்ப பசிக்கிறதுனால இன்னைக்கு இந்த கல்லுதான் நமக்கு சாப்பாடு. இந்த கல்லுல விட்டமின் டி புரத சத்து இருக்கிறதுனால ரொம்ப காரமா இருக்கு. இவங்களெல்லாம் இந்த பிள்ளையெல்லாம் பார்க்கும் போது எனக்கு அழுக வருது. சீக்கிரம் ஸ்கூலை திறக்க. இவங்க மூளையெல்லாம் களிமண் ஆக போகுது. நானே புத்திசாலியா இருந்தேன். இவங்களையும் புத்திசாலியா ஆக்கலான்னு பார்த்தா மாடு மேய்ச்சி மண்டை மழுங்கி போயிரும் போல. ஒழுங்கா ஸ்கூலை திறங்க. ஸ்கூலை திறங்க. நாங்கெல்லாம் பார்த்தோம்னா காடு கரை கனவாலாம் அனலாயிரும்டா. தேவையில்லடா. இப்ப இதே 2 கிலோ தான். ஒரு கறி ஒரு சோறா பையா. எல்லா கறி தெரியல. ஒரு கறி ஒரு சோறா இல்ல நெருப்பே இல்ல. மொத்தம் இருந்தா போதும். A few moments later. புதைக்கலையா? எரிச்சிட்டோம். எரிச்சிட்டீங்களா? அட படுவாவிகளா! சூடா காப்பி குடிச்சா கூட தாங்க மாட்டாரடா. அவர் மேல நெருப்பள்ளி கொட்டி இருக்கிறடா. உருப்படுவீங்களா நீங்க? என்ன பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். உந்துத்ரா சொன்னல. இது ப்ரோ கிண்ணன கேக்குறோம். புடி இத வச்சு புடி. ஏய் மண்ணு இருக்குடா. ஏய் அதெல்லாம் தூசிடா.
ஏண்டா இவ்வளவு பெரிய கோழி செத்து கிடக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல, நண்டு செத்து கிடக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல, 2 மீன் செத்து கிடக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல, ஆடு செத்து கிடக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல, ஒவ்வொரு முட்டைக்குலயும் ஒவ்வொரு குஞ்சு செத்து கிடக்கு அதுவும் கண்ணுக்கு தெரியல. வீட்டுக்காண்டி மட்டும் கண்ணுக்கு தெரியல. சாப்பிடுறா இதெல்லாம் சாப்பிடுறா அதையும் சாப்பிடணும். சாப்பிடுறியா இல்லையா? இந்த சைடு எங்க பிடிக்கணும் நேரா அரிசி இருக்குடா வருண்டா. இதெல்லாம் ஏமாத்துற வேலைன்னு அப்பவே நான் சொன்னேன். எவனாவது கேட்டீங்களாடா? தம்பி ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே. ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேன். சாப்பிட்டு நல்லா இது இன்னொன்னு கேட்டாதான் தப்பா எடுத்துப்பேன். அது இது என்னடா பிராக்டிஸ் மேக் ஏ மேன் பர்ஃபெக்ட். நீங்களே பார்க்குறீங்க பிரியாணி இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம பசங்க கொத்தமல்லிலாம் போட்டு ரொம்ப அருமையாகவே பண்ணி வச்சுருக்காங்க. பிரியாணி ரொம்ப சூப்பர், வேறு லெவல், அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பிரியாணி தான் இது. இதில் ஒரே ஒரு வருத்தம் என்னென்னா இது வந்து நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒன்றும் வீடியோ எடுக்கலை. மிச்சப்படி எல்லாம் சூப்பர். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியாக்கா? இதுல தண்ணி ஊட்டுடா, தண்ணி ஊத்தி வச்சனா டேஸ்ட் போயிடும். புரியுதா? நீ 165 போடல, இது வந்து பிரியாணிக்கான மசாலா. எல்லாரும் நல்லா தடவை. ஓகே ஓவர். தம்பி என்னலாம் எடுக்கக்கூடாது, புரியுதா? உன்னதான் எடுத்துக்கிறான். எண்டு பஞ்ச் ஒன்று சூப்பரா மாட்டிருக்கு. அது கேள லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பாண்டிச்சேரி ஜங்ஷன். என்ன ஜோக் காட்டுறீங்களா?